ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அற்புதமான தெய்வீக ஆராதனையிலே தேவனை தொழவும் ஆண்டவருடைய பரிசுத்தமான ஆசீர்வாதத்தை பெறவும் கடந்து வந்திருக்கிற நாம் யாவர் மீதும் பரலோக தேவனுடைய கிருபை தங்குவதாக. நம்மோடு கூட இணையத்தின் மூலமாக இணைந்து இந்த சத்திய வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகள் மீதும் ஆண்டவருடைய நிறைவான ஆசீர்வாதம் தங்கும்படியாக நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். இந்த அற்புதமான வேலையிலே ஆண்டவர் சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற நாம் இந்த மனமகிழ்ச்சி நாளில் நம்முடைய மனமகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொடுக்கும்படியாக ஒரு ஓய்வு நாள் வாழ்த்துக்களை எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கலாங்களா? உங்கள் யாவருக்கும் கூட என்னுடைய மனமார்ந்த ஓய்வு நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபை கடந்த வாரங்கள் முழுவதும் நம்மை தாங்கி ஏந்தி வழிநடத்தியது. ஆண்டவருடைய கிருபைக்கு அளவில்லாமல் நம்மை பாதுகாத்து வருகிறார். கடந்த காலங்களையெல்லாம் நாம் சிந்தித்து பார்ப்போம் அப்படின்னா, ஆண்டவருக்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி யோசித்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் அவருடைய ஆசீர்வதிக்கிற கரம் நம்மை அற்புத விதமாய் வழிநடத்தி வருகிறது. இந்த வாரத்தின் தெய்வீக ஆராதனையிலும் அந்த ஆசீர்வாதம் நிறைந்திருக்க வேண்டும் என்பதே அடியனுடைய வாஞ்சை விருப்பம். இந்த தெய்வீக ஆராதனையிலே ஒரு மனிதனுடைய கதையை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசிக்கிறேன். அந்த மனிதனுடைய கதையை கர்த்தர் அந்த மனிதனோடு பேசும்போது ஆண்டவர் அந்த மனிதனுடைய வாழ்க்கைக்கென்று என்ன சத்தியத்தை வைத்திருந்தாரோ அந்த சத்தியத்தை தான் இந்த தெய்வீக ஆராதனைக்காக கொண்டு வந்திருக்கிறேன். ஒருவேளை அந்த மனிதனுடைய வாழ்க்கையை உங்களுக்கு முன்பதாக விவரித்து காண்பிக்கிற பொழுது நீங்கள் எங்கேயாவது அங்கு காண்பிக்கப்படுகிறீர்களா என்பதை ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்ப்போம். ஒருவேளை அந்த இடத்துல ஆண்டவர் உங்களையும் என்னையும் காண்பிக்கிறார் என்றால் அந்த இடத்துல அந்த மனிதன் செய்த காரியத்தை நீங்கள் நானும் செய்ய வேண்டும் என்பதே ஆண்டவருடைய ஆசையும் விருப்பமும் கூடங்க. மத்திய எழுதின நற்செய்தி புத்தகம் 24வது அதிகாரத்தில் 32வது வாக்கியத்தை நம்ம வாசிப்போம் அப்படின்னா அது வாசிங்கா. அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். கிறிஸ்து சொன்னாரு, அத்திமரத்தினால ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்க. அத்திமரத்தை குறித்த ஒரு பாடத்தை நான் வேதாகமத்தில் வச்சிருக்கிறேன், அந்த பாடத்தை நீங்க கற்றுக்கொள்ளுங்க. அப்படி கற்றுக்கொள்ளும் போது ஒரு விஷயத்தை நீங்க கவனிங்க, அதுல இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது, இளங்கிளை தோன்றுமா, அந்த இளங்கிளையில எது இருக்குமா? துளிர், இலைகள் தலைத்தும் செழித்தும் இருக்குமா. அடுத்த வார்த்தையை கவனிங்க, துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அந்த வசந்த காலம் என்பது எதை குறிக்குது என்பதை ஆண்டவர் சமூகத்தில் தொடர்ந்து ஆராய்ந்து கொண்டிருந்தேன். அத்திமரத்தை பற்றிய ஒரு பாடத்தை ஆண்டவர் வேதாகமத்தில் வைத்திருக்கிறாருங்க. அந்த அத்திமரத்துக்கான பாடத்தை படித்து அந்த அத்திமரத்துக்கான பாடத்தை படிக்கிற பொழுது நீங்கள் நானும் எங்க இருக்கிறோம் என்பதை ஒரு கணம் நாம் சிந்திப்போம். மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 11வது அதிகாரம், மார்க்கு 11வது அதிகாரம் வசனம் 11 நான் வாசிக்கிறேன். கிறிஸ்துவானவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக நடைபெறுகிற ஒரு சில சம்பவங்கள், அந்த ஒரு சில சம்பவங்கள்ல இதுவும் கூட ஒரு சம்பவம். வசனம் 11 வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து சாயங்காலமான போது 12 கூட பெத்தானியாவுக்கு போனார். மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவில் இருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பட காலமாய் இராதபடியால், காலம் எந்த காலங்களா? அத்திப்பழத்துக்கான காலமே இல்லை. கீழே வாசிக்கிறேன். இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல்
வேறு ஒன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலமும் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசிக்காதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்கிறவர்களையும் துரத்திவிட்டு காசுக்காருடைய பலகைகளையும் புறா விற்கிறவருடைய ஆசனங்களையும் கவிழ்த்து. இந்த சம்பவம் என்ன சம்பவம் அப்படின்னா, அவர் எங்கிருந்து வந்தார்னு படித்தோம். பெத்தானியாவிலிருந்து வரார். எங்க வந்துகிட்டு இருக்கிறாரு? எருசலேமுக்கு வந்துகிட்டு இருக்கிறார். எருசலேமுக்கு வருகிற சூழல்ல, வருகிற வழியில ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறாரு. அந்த அத்தி மரம் எப்படிப்பட்டதா இருக்கிறது அப்படின்னா, செழுமை நிறைந்ததா இருக்கிறது, செழிப்பா இருக்குது. அதனுடைய இலைகள் எல்லாம் செழுமையா இருக்கிறது. அந்த அத்தி மரத்தை பார்க்கும் பொழுது அவருக்கு ஏற்கனவே என்ன இருக்குதா? பசி இருக்குதுங்களாம். அவருக்கு பசி இருந்தபடியினால அந்த அத்தி மரத்தை பார்க்கிறாரு. அந்த அத்தி மரத்தின் இலைகள் ரொம்ப செழுமையா இருக்குது. அதை பார்த்த மாத்திரத்தில் அந்த அத்தி மரத்தின் கிட்ட அருகில் வராரு. அருகில் வந்து பார்க்கிறாரு. அந்த அத்தி மரத்தில் என்ன இல்லைங்களா? கனி இல்லை. கனி இல்லாதபடியினால கிறிஸ்துவானவர் அந்த அத்தி மரத்துக்கு ஒரு விஷயத்தை சொல்றாரு. இனி ஒரு காலமும் ஒருவனும் உன்னிடத்தில் கனி புசியாதிருப்பானாக என்ற ஒரு சாபத்தை கொடுக்கிற காரியத்தை பார்க்க முடிகிறது. இந்த சம்பவத்தை நான் வாசித்து கொண்டிருந்தேன். ஆண்டவரே, அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறீங்க. இங்க ஒரு அத்தி மரத்தினுடைய சம்பவத்தை நான் வாசிக்கிறேன். ஆண்டவரே, இதிலிருந்து என்ன பாடம்பா எனக்கு கொடுக்க போறீங்க? இந்த மனிதனுக்கு இந்த சத்தியத்திலிருந்து என்ன காரியத்தை கற்றுக் கொடுக்க சித்தமா இருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் தொடர்ந்து இந்த காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்ப ஜெபிக்கிற வேளையில இதில் உள்ள அந்த அர்த்தங்களை நீங்கள் நானும் சற்று ஆலோசிக்க வேண்டியதா இருக்கிறது. கிறிஸ்துவானவர் அங்கே பெத்தானியாவிலிருந்து எருசலேமுக்கு வருகிற பொழுது எப்படி வராரு? மிகுந்த பசி உள்ளவரா வரார். இப்ப பசியோடு அவர் நடந்து வருகிறார். பசியோடு நடந்து வருகிற பொழுது அவர் அந்த அத்தி மரத்தை பார்க்கிறாரு. அந்த அத்தி மரத்தை பார்த்த உடனே அதன் அருகில் அவர் வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா? என்ன காரணம்? எதை பார்த்தார்? அத்தி மரத்துல இலைகள் எப்படி இருக்குதான்? செழித்து காணப்படுதான். அப்ப கிறிஸ்துவை அங்கு தூரத்திலிருந்து அத்தி மரத்துக்கு இழுத்த நோக்கம் என்ன அப்படின்னா, அதனுடைய இலைகள் எப்படி இருந்துச்சா? செழுமையா இருந்துச்சு. ஆனா வசனம் சொல்லுது, அது எதற்கான காலம் இல்லையா? அத்திப்பழம் பழுப்பதற்கான காலம் இல்லை. அது அத்திப்பழத்துக்கான காலமே இல்லை. ஆனா அத்திப்பழத்துக்கான காலமே இல்லை அப்படின்னு பார்த்தாலும் ஏன் கிறிஸ்து அப்ப அந்த மரத்துக்கிட்ட போனாரு? அத்திப்பழ காலம் இல்லைன்னு தெரியுதுங்க. அவர் ரொம்ப பசியோட தான் இருக்கிறாரு. ஆனா பசியோட இருந்த கிறிஸ்து அத்திப்பழத்துக்கான காலம் இது இல்லை என்பதை அவர் அறிந்திருந்த போதும் கூட அவர் ஏன் அத்தி மரத்திலிருந்து சென்றார் என்ற ஒரு கேள்வி இருக்குது இல்லைங்களா? அந்த கேள்வியோடு கூட இந்த பகுதியை வாசிக்க ஆரம்பிச்சங்க. அத்தி மரத்துல எப்ப எல்லாம் பழுக்கும் தெரியுங்களா? எப்ப எல்லாம் பழத்தை பார்க்க முடியும்? வருடத்திற்கு எத்தனை ஈல்டு கொடுக்கும் அத்தி மரம் தெரியுங்களா? 2 முறை பழங்களை கொடுக்கும். ஒன்று, பஸ்காவினுடைய காலங்களுக்கு முன்பதாக அத்திப்பழம் தன்னுடைய முதல் ஈல்ட கொடுக்கும். அதுக்கு பிறகாக அந்த வருடத்தின் முடிவில் அத்திப்பழம் அதனுடைய ஈல்ட கொடுக்கும், பழத்தை கொடுக்கும். இங்க கிறிஸ்துவுக்கு தெரியுது இது அத்திப்பழத்துக்கான காலமே இல்லை. ஆனால் அவர் அத்தி மரத்தை நோக்கி சென்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அத்தி மரத்துல எப்பொழுது பழம் இருக்கிறது என்பதை எப்படி அறிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, எப்பெல்லாம் அத்தி மரத்துல பழம் இருக்கிறதோ அப்ப எல்லாம் அதனுடைய இலைகள் எப்படி தெரியுங்களா இருக்கும்? செழித்து காணப்படுமா. இளங்கிளை தோன்றி இருக்குமா. இளங்கிளை தோன்றி அதனுடைய இலைகள் எல்லாம் செழித்து காணப்படுகிற சூழ்நிலை எப்போதெல்லாம் இருக்குதோ அப்ப எல்லாம் அத்தி மரத்துல என்ன இருக்குமா? பழம் இருக்குமா. இப்ப கிறிஸ்து அதை பார்க்கிறாரு. அந்த மரத்தை பார்க்கிறாரு. மரத்தை பார்த்த மாத்திரத்துல அதனுடைய இலைகள் செழித்து இருக்கும் பொழுது கிறிஸ்துவுக்கு தெரியும் இது அத்திப்பழத்துக்கான காலம் இல்லை என்பது தெரியும். ஆனா ஏன் அந்த மரத்தோடு கடந்து போனார் அப்படின்னா, அந்த மரத்தினுடைய இலைகள் எப்படி இருந்துச்சா? செழுமையா இருந்துச்சு. ஆனா அந்த செழுமையா இருந்த அந்த மரத்தின் இலைகளை அவர் போய் உற்று நோக்கி பார்க்கும் பொழுது ஒரு விஷயத்தை பார்க்கிறார். என்னத்தை பார்க்கிறார் அப்படின்னா, அந்த மரத்துல எது இல்லை? கனி இல்லை. கனி இல்லை என்பதை அறிந்த கிறிஸ்து
அந்த மரத்துக்கு ஒரு வார்த்தையை சொல்றாரு, இனி ஒருவனும் ஒரு காலமும் உன்னிடத்தில் கனி புசிப்பது இல்லை. இந்த சம்பவத்துக்கு பிறகு ஒரு சம்பவம் நடக்குது பாருங்க. வசனம் 19 வாசிக்கிற அதிகாரம் வசனம் 19 பாருங்க. சாயங்காலமான போது அவர் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார். எந்த நகரத்திலிருந்து? எருசலேம் நகரத்திலிருந்து புறப்பட்டு வராரு. வருகிற வழியில் என்ன நடக்குது பாருங்களேன். மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்தி மரம் வேரோடு பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். எப்படி இருக்குதுங்களா? வேரோட பட்டு போயிடுச்சான். அடுத்த வார்த்தை கவனிங்க. பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்றே என்றான். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். அவங்க காலையில போகும்போது பார்க்கறாங்க அந்த மரம் கிறிஸ்துவினால சபிக்கப்பட்டது. திரும்பி சாயங்காலம் வரும்போது பார்க்கறாங்க அந்த மரம் எப்படி இருக்குதுங்களா? பட்டு போய் இருந்ததுங்களாம். வேர் முதற்கொண்டு பட்டு போச்சுங்களாம். அப்ப இந்த சம்பவத்தை நான் படிக்கிறேன். படித்து விட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த சம்பவத்தில் உள்ள சத்தியத்துக்காக ஆண்டவர் சமூகத்தில் நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் இந்த அத்திமரம் என்பது யாரை குறிக்கிறது என்பதை முதலாவது சொல்லி காட்டினாருங்க. ஒரு ஓமை உண்டு. அந்த ஓமையை நான் சொல்றேன், கொஞ்சம் ஞாபகப்படுதா பாருங்க. நேசருக்கென்று ஒரு திராட்சை தோட்டம் இருந்துச்சான். அந்த திராட்சை தோட்டத்தில் என்ன இருந்துச்சான்? ஒவ்வொரு வருஷமும் ஆண்டு ஆரம்பிக்கும் போது ஒரு செய்தியை பலமுறை நீங்க கேட்டிருப்பீங்க. இந்த வருஷமும் இருக்கட்டும் ஆண்டவரே, நான் சுற்றிலும் கொத்தி எரு போடுகிறேன், கனி கொடுத்தா சரி, கனி கொடுக்கலனா. இப்ப திராட்சை தோட்டம், அந்த திராட்சை தோட்டத்துக்குள்ள எந்த மரம் இருக்குது? அத்தி மரம் இருக்குது. நீங்க மத்திய 21 அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த திராட்சை தோட்டம் யார் தெரியுங்களா? இஸ்ரவேலர்கள் இல்ல. இப்ப கேள்வி, அந்த திராட்சை தோட்டம் இஸ்ரவேலர்கள் அப்படின்னா அதுக்குள்ள இருக்கிற அத்திமரம் யாரு? அதுக்குள்ள இருக்கிற அத்திமரம் யாருங்க? இஸ்ரவேலுக்குள்ள இருக்கிற யூதா தேவ ஜனம், யூத கோத்திரம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? யூதா. நீங்க சிந்திச்சு பாருங்க. அப்ப இந்த அத்திமரம் என்பது யாரை குறிக்குது அப்படின்னா தேவ ஜனத்தை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. இந்த அத்திமரம் தேவ ஜனத்தை குறிக்கக்கூடியதா இருக்கிறது அப்படின்னா அந்த அத்திமரம் எப்படியா இருக்கிறது என்ற ஒரு கேள்வியை நம்ம வச்சு யோசிக்க வேண்டியதா இருக்குது. கிறிஸ்து மிகுந்த பசியோடு இருக்கிறாரு. மிகுந்த பசியோடு இருக்கும்போது அந்த மரத்துல கனி இருக்கும் என்று நம்பி அந்த மரத்தின் அடிகளில் போய் சென்று பார்க்கிறாரு. அந்த மரத்துல என்ன இல்லை? கனி இல்லை. ஆனா இலை எப்பொழுதுதான் செழிப்பா வரும் அப்படின்னா கனி எப்பொழுது இருக்கிறதோ அப்பொழுதுதான் இலை செழிப்பா இருக்கும். ஆனா இலை செழிப்பா இருக்குது, எது இல்லை? கனி இல்லை. இதனுடைய பாடத்தை உட்காந்து ஆராய ஆரம்பிச்ச வேலையில் எனக்கு இரண்டாவது ஒரு கேள்வி வந்துடுச்சு. வேதாகமத்தில் அத்திமரம் என்பது தேவ ஜனத்தை குறிக்குது, சரி, கனி என்பது எதை குறிக்குது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இல்லைங்களா? கனி என்பது எதங்க குறிக்கும்? ஆவியின் கனியோ. கலாத்தியர் 5வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கிறோம். ஆவியின் கனியோ வசனத்தை வாசிக்கலாங்களா? எதை சொல்றாங்க பாருங்களேன். ஆவியின் கனியோ அப்படின்னு சொல்லி எதை சொல்றாங்க என்பதை ஒரு கணம் வாசிப்போம். கலாத்தியர் 5:22. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம். இப்ப கேள்வி, கனி என்று சொல்றாங்களே, கனின்னு சொல்லிட்டு பவுல் அப்போஸ்தலன் எதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு? அன்பு, சாந்தம், இச்சையடக்கம், சமாதானம், இது எல்லாம் என்னங்க? குணம். அப்ப நீங்க நல்லா யோசிங்க. அத்திமரம் என்பது தேவஜனத்தை குறிக்குது. அப்ப அந்த அத்திமரத்துல கனி அப்படின்னா அந்த கனி என்பது வேதாகமத்தில் எதை குறிக்கும்? குணத்தை குறிக்கும். அப்ப நீங்க ரெண்டு விஷயத்தை படிச்சிட்டோம். இப்ப மூன்றாவது விஷயத்தை படிக்க வேண்டியதா இருக்குது. அத்திமரம், கனி, இப்ப இலைன்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா? அந்த இலை என்ன அர்த்தம்? இலை ரொம்ப செழிப்பா இருந்துச்சான். இலையெல்லாம் செழிப்பா இருந்துச்சு. ஆனா எது இல்லை அப்படின்னா கனி இல்லை. ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து நான் ஜெபம் பண்றேன். ஆண்டவரே,
இந்த அத்திமரம் நான் என்பதை எனக்கு சொல்லி கொடுத்துட்டீங்க, கனி என்பது குணம் என்பதை எனக்கு சொல்லி கொடுத்துட்டீங்க. ஆனா இந்த அத்தி மரத்துல இலைகள் இருந்ததாய் பார்க்கிறேனே, அந்த இலைகள் செழித்திருந்ததாய் பார்க்கிறேனே, அந்த இலை என்பது என்ன ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் தொடர்ச்சியாக ஜெபித்து கொண்டிருந்தாங்க. ஆண்டவர் சொன்னாரு, இலை செழிப்பா இருந்துச்சு அப்படின்னா உங்ககிட்ட செழிப்பா இருக்கிறதெல்லாம் எதுப்பா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சார். யோசித்து பாருங்க, நம்மிடத்துல செழிப்பா இருக்கிற பல காரியங்கள் உண்டு. அதுல ஒரு சில காரியங்களை சொல்றேன். இந்த கிறிஸ்தவ ஜீவியத்துல என் வாழ்க்கையில செழிப்பாய் ஜெபம் காணப்படுகிறது. மணிக்கணக்கா ஜெபம் பண்ற காரியம் என்னிடத்துல காணத்தான் செய்கிறது. வேத வாசிப்பு எனும் செழிப்பு என் வாழ்க்கையில் செழிப்பாக காணதான் செய்கிறது. ஊழியம் என்ற காரியம் என் வாழ்க்கையில் செழிப்பாக தான் காணப்படுகிறது. செழிப்பு என்பது வேத வாசிப்பா இருக்கலாம், ஜெபமா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், உதவியா இருக்கலாம், பிரசங்கமா இருக்கலாம், என்ன காரியங்கள் வேணாலும் இருக்கலாங்க. ஆனா ஆண்டவர் இலையை எதிர்பார்க்கிறாரா, கனியை எதிர்பார்க்கிறாரா? கனி. இப்ப இந்த காரியத்தை வச்சு சிந்திச்சு பாருங்க. அந்த அத்திமரம் தேவஜனம் அப்படின்னா, தேவஜனங்கிட்ட ஜெபம் இருக்குது, வேத வாசிப்பு இருக்குது, ஊழியம் இருக்குது, உதவிகள் இருக்குது, எத்தனையோ பலதரப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. ஆனா இதையெல்லாம் கிறிஸ்து எதிர்பார்க்கிறாரா அப்படின்னா எதிர்பார்க்கதான் செய்கிறார். ஆனால் அவருடைய பசிக்கான ஆகாரம் எதுங்களா? கனி. அந்த கனி என்பது என்னங்களா? குணம். ஆண்டவர் சொல்றாரு, நீட்டா டை கட்டிக்கிற, நீட்டா வெள்ளை சட்டையை போட்டுக்கிற, நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கிற, எல்லாம் சூப்பர். உன் வாழ்க்கையில ஜெபம் சூப்பர், உன் வாழ்க்கையில வேத வாசிப்பு சூப்பர், உன் வாழ்க்கையில ஊழியம் சூப்பர், எல்லாம் சூப்பர். இலைகள் எல்லாம் செழித்து தான் இருக்குது. ஆனா நான் எதை பார்க்கிறேன் அப்படின்னா இலைகளை அல்ல, அந்த இலைகளுக்கு ஊடாக இருக்கிற எதை பார்க்கிறேன்? கனியை பார்க்கிறேன்பா. என் உள்ளம் எதற்காக இயங்குகிறது அப்படின்னா, மேலோட்டமாய் வெளியரங்கமாய் தெரிகிற அந்த இலைகளுக்காக என் உள்ளம் ஒருபோதும் ஏங்குவது அல்ல. என் உள்ளம் ஏங்குகிறது எதற்காக அப்படின்னா கனிக்காக. ஆண்டவர் என்கிட்ட ஒரு 3 கேள்வி வச்சாரு. அந்த 3 கேள்வியை நான் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். நீங்க சிந்திச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் ஜெபம் செய்கிறோம் இல்லைங்களா? எதுக்காக ஜெபம் பண்ணணும்? எதுக்காக ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே, எனக்கு உலகத்துல இந்த ஆஸ்தி இல்ல, இந்த அந்தஸ்து இல்ல, இந்த பொருள் இல்ல, இதுக்காகவா ஜெபம்? எதுக்காகங்க ஜெபம்? ஆண்டவர் சீஷர்கள் போய் கிறிஸ்து கிட்ட ஜெபிக்க சொல்லி கத்துத்தர சொல்லி கேட்டாங்க இல்லைங்களா? அந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? வாங்கலேன் ஒரு கணம் வாசிச்சிருவோம். கிறிஸ்து கிட்ட எங்களுக்கு ஜெபம் பண்ண சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. மத்தேயு 6வது அதிகாரம் வசனம் 9 நான் வாசிக்கிறேன். வசனம் 1 நான் வாசிட்டு 9வது வசனத்துக்கு போறேன். மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலனில்லை. இதை பேசிக்கிட்டே இருக்கிறார். 9வது வசனத்தை வாசிக்க போறோம் பாருங்க. வசனம் 6 வாசிக்கிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கள் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார், பலனளிப்பார். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை, என்னங்க அர்த்தம்? அஞ்ஞானிகள் எப்படி ஜெபம் பண்ணுவாங்களா? வீண் வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணுவாங்களா? அந்த வீண் வார்த்தைகள் என்ன தெரியுங்களா? அஞ்ஞானியுடைய ஜெபங்களை போய் பாருங்க. நம்ம இடத்துல ஜெபம்னு சொல்றோம், அங்க வேண்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னெல்லாம் இருக்கும் வேண்டுதல்ல? தெய்வமே, இவன் இப்படி செஞ்சிட்டான், அவனுக்கு விரோதமா இப்படி செய்யறான், அவனுக்கு ஏதாவது ஒன்று செய். அஞ்ஞானிகளுடைய ஜெபம். என் பிள்ளை இது இல்லாம இருக்குது, என் பிள்ளைக்கு இதை செய். என் குடும்பத்தில் அது இல்லாம இருக்குது, அதை செய். இது யாருடைய ஜெபம்? அஞ்ஞானிகளுடைய ஜெபம். ஆண்டவர் சொல்றாரு, உங்க ஜெபம் எப்படி இருக்கணும் அப்படின்னா வீண் வார்த்தைகள்னால கலக்க கூடாதுங்களா? எப்படி இருக்கணும் ஜெபம்? கீழே ஆண்டவர் சொல்றாரு, நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனத்தோடு கவனிங்க. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அழைப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அதிக வசனிப்புனா என்ன அர்த்தம்? நீண்ட காரியங்களை சொல்லி சொல்லி கேட்பாங்களாம்.
அடுத்த வார்த்தையை கவனிங்க. அவர்களை போக நீங்கள் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. எப்படி ஜெபம் பண்ணணும்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, ஆண்டவருடைய நாமம் பரிசுத்தப்படணுமா. யாரால? யாரால பரிசுத்தப்படணுமா? நம்மால தேவனுடைய நாமம் பரிசுத்தப்படணுமா. கீழே வார்த்தையை நான் வாசிக்கிறேன். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. நம்முடைய ஜெபம் எதுவா இருக்கணும் அப்படின்னா, உங்க சித்தம் என்ன ஆண்டவரே என் வாழ்க்கையில், அந்த சித்தத்தை எனக்கு நிறைவேற்றி கொடுங்க ஆண்டவரே. உங்க சித்தம் பரலோகத்தில் இருக்குது, அந்த சித்தம் எங்க இருக்கணும்? பூமியிலும் இருக்கணும். தேவனுடைய சித்தம் என்னங்க? தேவனுடைய சித்தம் எது? வேதம் என்ன சொல்லுது தேவனுடைய சித்தத்தை குறித்து? வாசித்திருக்கிறீங்களா? வாங்க வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம். இங்க வரும்போது பாருங்க, தேவனுடைய சித்தம் என்ன என்பதை வேதாகமோ அவ்வளோ நேர்த்தியா நமக்கு சொல்லி கொடுக்குது. 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 4வது அதிகாரம் வசனம் 2 வாசிக்கிறேன். தேவனுடைய சித்தம் என்னன்னு பாருங்க. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உடன்படாமல். வார்த்தை சொல்லுது தேவனுடைய சித்தம் என்னங்களா? நம்ம பரிசுத்தமுள்ளவர்களா மாறணும். நீங்களும் நானும் ஜெபத்தில் என்ன கேட்கணும் அப்படின்னா, ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எதுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவரே எங்க குணத்தை மாத்துங்க. எதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாய் மாறணும், நாங்க உங்களை போல மாறணும். இதுக்காக தாங்க ஜெபம். ஆனா இன்னைக்கு நம்முடைய ஜெபம் எதுக்கெல்லாம் இருக்குதுன்னு யோசித்து பாருங்களேன். வேத வசனத்தை வாசிச்சோம். நம்ம கேட்பதற்கு முன்பதாகவே நம்முடைய தேவைகள் அறிந்திருக்கிறவர் யாரா? நம்முடைய பரம பிதாவா. ஆனா நான் இந்த காலத்துல எதுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்? என் குணம் மாற்றத்துக்காக நான் ஜெபிக்கிறேனா? என் மனம் மாற்றத்துக்காக நான் ஜெபிக்கிறேனா? ஆண்டவரே, பாவத்தில் விழுந்து பாவத்தில் வாழ்க்கை நடத்தி பாவத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கை, என் குணம் ரொம்ப மோசமா இருக்குது ஆண்டவரே. நான் எத்தனையோ முறை என் குணத்தை மாத்தணும்னு ஆசைப்படுறேன், என்னால முடியலப்பா, என் குணத்தை மாத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லக்கூடிய ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் காணப்படுதான்னு சிந்திச்சு பாருங்களேன். வேத வாசிப்பு. எதுக்காக வேத வாசிக்கிறோம்? நான் எப்பவுமே ஒரு காரியத்தை சிந்திப்பது உண்டு. வெளி உலகத்தில் மக்கள் அதிகாலையில் எழுந்த உடனே ஒரு பழக்கம் இருக்குது. என்ன பழக்கம்? எழுந்த உடனே டீ கடைக்கு போவாங்க, இல்லை டீ போட்டு குடிப்பாங்க. வீட்டில் பார்த்துருக்கிறீங்களா? கிறிஸ்தவர்கள் பழக்கத்துலேயும் அந்த பழக்கம் எப்படி வந்துருச்சு அப்படின்னா, எப்படி காலையில் எழுந்த உடனே ஒரு கப் டீ குடிச்சாதான் அவங்களுக்கு தூக்கம் வருமோ, அதே போல் இங்கேயும் ஒரு பழக்கம் இருக்குது. கேட்டால் நம்ம சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்? பைபிள் வாசிக்காமல் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். நல்ல பழக்கங்க, நான் அதில் எந்த தப்பு கருத்தும் சொல்லலை. ஆனால் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், நானும் சிந்திச்சு பார்க்குறேன். எதுக்காக வேதம் வாசிக்கிறோம்? ஆண்டவரே, இத்தனை வருஷம் நான் வாழ்ந்துட்டேன்ப்பா, என் வாழ்க்கை எனக்கே திருப்தி இல்லைப்பா, என்ன நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆண்டவரே, நான் மாறணும்ப்பா. பவுல் அப்போஸ்தலனை போல நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் என்ற ஒரு குணம் என்கிட்ட காணப்படுது ஆண்டவரே. அந்த குணத்தை என் வாழ்க்கையிலிருந்து மாற்றணும். அதுக்காக இல்லாம வேத வாசிப்பு இருக்கணும். ஆனா இன்னைக்கு நம்முடைய வேத வாசிப்பெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்குதுன்னு யோசிங்களேன். காலையில் எழுந்த உடனே ஒரு அதிகாரமோ இல்லை 3 அதிகாரமோ வாசித்தா அன்னைக்கான வேத வாசிப்பு முடிஞ்சிருச்சு. யோசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, இலைகள் எல்லாம் செழிப்பா இருக்குதுப்பா, ஜபம் இருக்குது, வேத வாசிப்பு இருக்குது, ஊழியமும் இருக்குது, எல்லா காரியமும் நல்லா தான் இருக்குது, அது எல்லாம் சரிதான். ஆனா நான் இலைய பார்த்த உடனே அந்த இலை செழிப்பா இருக்குதுன்னா அந்த குணத்தினால தான் அந்த இலை வந்திருக்குதுன்னு நான் நினைச்சேன், அந்த கனியினால தான் இலை வந்திருக்குதுன்னு நினைச்சேன். ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா, இலை செழிப்பா இருக்குது, ஆனா எது இல்லை? கனி இல்லப்பா. அன்பானவர்களே, நீங்கள் நானும் சிந்திச்சு பார்ப்போம். எனக்கு உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எத்தனை வருடம் என்று எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எனக்கு தெரியும்.
என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு 6-7 வருடங்களா இருக்கிறது அப்படின்னா, அந்த 6-7 வருடங்கள்ல நான் கிறிஸ்துவோடு ஒன்றிணைந்த நாட்கள் நினைச்சு பார்க்கிறேன். என்னுடைய ஜெபம், என்னுடைய வேத வாசிப்பு, என்னுடைய ஊழியம், என்னுடைய செய்கை, இது எல்லாவற்றிலும் தேவனுடைய கனி ஆகிய குணத்தோடு நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் என்பது ஆண்டவர் வைக்கிறேன் எனக்கு ஒரு கேள்விங்க. அத்திமரமாய் காணப்படுகிற உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இலைகள் செழித்திருக்கலாம், ஆனால் கனி இருக்கிறதா என்பது ஆண்டவருடைய கேள்வியா இருக்குது. ஆண்டவர் மரத்தை வந்து பார்க்கும் பொழுது கனி இல்லாத மரங்களாய் நீங்களும் நானும் ஆண்டவர் சமூகத்தில் காணப்படுவோம் அப்படின்னா, அவர் பசியோடு வந்து பார்க்கிறாரு. பசியோடு வந்து பார்க்கிற இறைவன், அதான் அந்த ஊமையில வாசிக்கிறோம் லூக்கா புத்தகத்துல, எதுக்கு இந்த மரம் கனி கொடுக்க மாட்டேது, வெட்டி போடு அப்படின்னு சொல்லி எஜமான் தோட்டக்காரங்கிட்ட சொல்றாரு. தோட்டக்காரர் என்ன சொன்னாரு? சுற்றிலும் கொத்தி எரு போடுகிறேன். அந்த எஜமான் யாருன்னு நமக்கு நல்லா தெரியும். யாருங்க அந்த எஜமான்? பிதாவாகிய தேவன். பிதாவாகிய தேவன் ஒவ்வொரு முறையும் நுட்ப விசாரணைக்காக ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசுகிற வேளையில தேவன் சொல்றாரு, பிதா சொல்றாரு, இன்னும் எத்தனை வருஷம் பா இவனுக்காக நீ பரிந்து பேசிக்கிட்டே இருப்ப? கிறிஸ்து சொல்றாரு, பிதாவே இந்த ஒரு வருஷம் கொடுங்க பிதாவே, நான் சுற்றிலும் கொத்தி எரு போடுறேன்னு சொல்றாரு பாருங்க. அதுக்கான அர்த்தம் என்ன தெரியுங்களா? நான் இந்த வருஷமும் அவனுக்கு கொஞ்சம் சத்தியத்தை போதிக்கிறேன், நான் இந்த வருஷமும் அவனுக்கு சத்தியத்தை கொடுக்கிறேன். கனி கொடுத்தா சரி, கனி கொடுக்கலனா நீங்க சிந்திச்சு பாருங்க. கனி கொடுக்காத மரங்களுக்கு அடியில் என்ன வைக்கப்பட்டிருக்குதுன்னு யோவான் ஸ்நானகன் சொன்னாரு, கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் அத்திமரமா இருக்கிறோம் அப்படின்னா எத்தனை பேருடைய வேறுக்கடியில் கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை சிந்திச்சு பாருங்களேன். கிறிஸ்து கனியை பார்க்கிற காலங்கள் பசியோடு வந்து, உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் சிலுவையில் பசியோடு மரித்தார், உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் பசி ஏற்றுக்கொண்டார். அந்த பசியோடு அவர் பரலோகத்துக்கு கடந்து போனார். அந்த பசியோடு மீண்டும் திரும்பி வந்து பார்க்க போறார். ஏசாயா 53வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போம் அப்படின்னா, கிறிஸ்து எப்படி திருப்தி ஆகிறார் என்ற காரியத்தை கொஞ்சம் நம்ம வாசிக்கலாம் வாங்களேன். கிறிஸ்து எப்படி அவர் திருப்தி ஆகுகிறார் என்ற வார்த்தையை நம்ம கொஞ்சம் வாசிப்போம் அப்படின்னா அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். எங்கே வாசிப்போம் அப்படின்னா, வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர், வாசிங்க, அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார், அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். வசனம் வருது, அவர் தமது ஆத்துமத்தின் வருத்தத்தின் பலனை கண்டு. அவர் ஆத்துமாவை வருத்தத்துக்குள்ள ஆக்கினாராம். யாருக்காக? நமக்காக. அப்ப அந்த ஆத்தும வருத்தத்தின் பலனை ஆண்டவர் யார் இடத்துல பார்ப்பார் அப்படின்னா உங்களிடத்தில் என்னிடத்திலும். அவருடைய வருகையின் போது, இயேசுவினுடைய 2ஆம் வருகையின் போது நீங்களும் நானும் அவருடைய குணத்தோடு இந்த பூமியில ஜீவிப்போம் அப்படின்னா ஆண்டவர் அவருடைய வருத்தத்தின் பலனை நம்மிடத்துல பார்க்கும்போது அவர் என்ன ஆவாரா? திருப்தி ஆவார். ஒருவேளை அந்த பலன் அவர் காணல அப்படின்னா, அந்த அத்தி மரத்துக்கு என்ன சம்பவம் நேர்ந்ததோ அதுதானே உங்களுக்கு எனக்கும். நீங்கள் நானும் சிந்திச்சு பார்ப்போம். இத்தனை வருட கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆண்டவர் அத்திமரமாகிய உங்களையும் என்னையும் உற்று நோக்கி பார்ப்பார் அப்படின்னா எத்தனை பேர் செழிப்பான இலைகளோடு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த செழிப்பான இலைகளோடு கூட அந்த கனி வருவதற்கான பூவோடோ மொட்டோடோ பிஞ்சியோடோ காயோடோ எத்தனை பேர் நீங்கள் நான் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கோம் என்பதை என்ன பண்ணுங்க, சிந்திச்சு பார்க்கணும். ஒரு கனி வரணும் அப்படின்னா அதனுடைய ஆரம்பம் என்னங்க? மொட்டு தானே. மொட்டு பூவாகணும், பூ கனி காயாகணும், காய் தான் என்ன ஆகணும்? கனி ஆகணும். இப்ப அதனுடைய ப்ராசஸ்ல கூட நீங்கள் நானும் எங்க இருக்கிறோம்னு சிந்திச்சு பாருங்களேன். கனி கொடுக்க வேண்டிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய நீங்கள் நானும் இன்னைக்கு கனியை கொடுத்து கொண்டிருக்கிறோமா, அல்லது இன்னும் பூவும் இல்லாத ஒரு மரமாய் காய் மரமாய் நீங்கள் நானும் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறோமா என்பதை நீங்கள் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டியதா இருக்கிறது. நான் ஒரு கருத்தை சொல்லிட்டு முடிக்க போறேங்க. ஒரே ஒரு கருத்தை சொல்லிட்டு நான் முடிக்க போறேன். ஆண்டவர் சொன்னாரு, யார் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா கொடுத்தார். மத்தேயு 7வது அதிகாரம், அந்த 7வது அதிகாரத்தில் கிறிஸ்து யார் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை கண்டுபிடிக்க ஒரு வார்த்தையை சொல்றாரு. அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். யார் தேவனுடைய பிள்ளை அப்படின்னா
யாரிடத்துல தேவனுடைய குணம் காணப்படுகிறதோ அவங்க தான் யாருங்களா? தேவனுடைய பிள்ளைகள். அதே 7வது அதிகாரத்தில் ஒரு கூட்டத்தை ஆண்டவர் காட்டுறாரு பாருங்களேன். எங்கே வாசிக்கிறேன், கீழே அப்படியே அந்த 7வது அதிகாரத்தில் வசனம் 16 வாசிக்கிறேன். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள், முட்செடிகளில் திராட்சை பழங்களும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பார்க்கிறீர்களா? அப்படியே நல்ல மரங்கள் எல்லாம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனியை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முக்கியமான வார்த்தையை கிறிஸ்து சொல்றார், ரொம்ப கவனத்தோடு கவனியுங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலமும் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போகுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். பெரும்பாலும் ஒரு ஊழியக்காரனா இந்த வசனத்தை நான் எங்கே பயன்படுத்துவேன் அப்படின்னா, கற்பனையை கை கொள்ளாத தேவனுடைய சித்தத்தை கடைபிடிக்காத மக்கள் மத்தியில் நான் அந்த வசனங்களை அதிகமாக பயன்படுத்துவது உண்டு. ஆனால் ஆண்டவர் இந்த செய்தியின் போது என்கிட்ட இந்த வசனத்தை கொண்டு வந்தார். பா, இந்த கூட்டத்தில் நீ இருப்பியாடா ராஜா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், தப்பான ஆளை சொல்கிறீங்க ஆண்டவரே, வேற கூட்டம் வேற நபர், அங்கே போய் காட்டுங்க கையை அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், நீ அந்த கூட்டத்தில் வருவப்பா அப்படின்னு சொன்னார். எப்போ ஆண்டவரே அப்படின்னு கேட்டேன். நீ எப்பொழுது கனி கொடுக்காத ஒரு ஜீவியத்தை வாழ்க்கை வாழ்ந்து இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறியோ அப்ப இந்த கூட்டத்தில் நீயும் வந்து சேருவதற்கான வாய்ப்பு உண்டுப்பா. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிற அந்த கூட்டத்தில் நீயும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எப்ப அந்த வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னா, எப்பொழுது நீ கணு கொடுக்காத ஜீவியத்தோடு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறியோ அப்ப அந்த லிஸ்ட்ல யார் வந்துருவே? நீ வந்துருவப்பா. அன்பானவர்களே, இந்த அத்திமர ஓமையினால ஆண்டவர் நம்ம கிட்ட ஒரு பாடத்தை முன்னாடி வைக்கிறாரு. நீங்களும் நானும் எத்தனை வருட கிறிஸ்தவ ஜீவியத்தை வாழ்ந்திருக்கிறோம். ஆனால் இத்தனை வருட கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஆண்டவர் குணமாகிய அந்த கற்பனையின் குணத்தை எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறோம் என்ற ஒரு கேள்வி இருக்குது இல்லைங்களா? இந்த சத்தியத்தை தேவன் எனக்கு முன்பதாக வைத்த போது நான் ஆண்டவருக்கு முன்பாக கூறி குனிகி நின்று, என் தகப்பனே, கனி கொடுக்காத ஜீவியத்தை நான் இன்னும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறேனே ராஜா, நான் கனி கொடுக்கவனாய் மாறுவதற்கு நான் என்ன ஆண்டவரே செய்யணும்? சிந்திச்சு பாருங்க. ஒரு மரத்தில் ஒரு உதாரணம் பாருங்களேன். நான் ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு மரம் நீண்ட நாள் கனி கொடுக்கவே இல்லையா. கனி கொடுக்காததுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. என்ன ட்ரீட்மெண்ட் தெரியுங்களா? ஒரு பெரிய ஆணியை வச்சு அந்த மரத்தில் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. என்ன இது, ஏன் இதை இப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். பார்க்கும்போது நீண்ட வருடமாக கனி கொடுக்கலையா. அந்த ஆணியை வச்சு அடிக்கும்போது ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாராம். அந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் ஒரு பேஷண்ட் கூட பாருங்களேன், அந்த உயிர் பிரிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து அது பிரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா உடனே என்ன செய்வாங்க? ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அதை வச்சு எடுக்கும்போது அந்த அந்த பாடி அப்படியே தூக்கி போடும் பாருங்க, அந்த போன உயிர் மீண்டு வரும் பாருங்க. அது போல ஆண்டவர் சொல்றாரு, இப்ப நீண்ட நாள் கனி கொடுக்காம இருக்கிற உனக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்பா. நான் என்ன ஆண்டவரே ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறீங்க? நீங்க சிந்திச்சு பாருங்க. இத்தனை வருட வாழ்க்கையில கனி இல்லாத அத்திமரமாய் ஆண்டவர் சமூகத்தில் நிற்போம் அப்படின்னா, மத்திய 24:32 வாசிச்சோம், அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதில் இளங்கிளை தோன்றி, அடுத்த வார்த்தை என்னங்க? துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அத்திமரத்தில் ஓமை என்ன அப்படின்னா, உங்ககிட்ட கனி வந்துருச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணிடுவேன்? வந்துடுவோம்ப்பா. உங்ககிட்ட கனி வரணும். அதை தான் ரோமர் புத்தகத்தில் வாசிக்கிறோம், சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுதுங்களாம். யாருக்காக அப்படின்னா, தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்காக. யார் அந்த தேவனுடைய புத்திரர்? அதே அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்லுது, தேவனுடைய ஆவியினால் எவர்கள் நடத்தப்படுகிறார்களோ அவர்களே தேவனுடைய
புத்திரராக இருக்கிறார்கள். நான் முடிச்சிட்டேன். நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், இத்தனை வருட கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஆண்டவர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் சந்திக்கிறார்னா, எத்தனை பேர் கனி கொடுக்கக்கூடிய அத்திமரத்தோவாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எத்தனை பேர் கனியற்ற அத்திமரமாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இலைகள் எல்லாம் செழிப்பா இருக்குதுங்க. செழிப்பான ஜெபம், செழிப்பான வேத வாசிப்பு, செழிப்பான ஊழியம், செழிப்பான காரியங்கள் எல்லாம் வெளிப்புற தோட்டத்தில் செழிப்பா தான் இருக்குது. ஆனால் அந்த இலைகளை பார்த்து கிறிஸ்து கிட்ட வரும்போது அவர் வந்து பார்க்கிறாரு, கனி இல்லை. கனி இல்லை அப்படின்னா நிலை என்னங்க? பட்டு போகிற நிலை. ஆண்டருடைய பாரம் நீங்கள் நானும் பட்டு போகக்கூடாது. கர்த்தருடைய வேத புத்தகம் சொல்லுது, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். அந்த பொறுமையுள்ள தேவன் நம்ம இடத்துல கரம் கோர்த்து கேட்கிற ஒரே ஒரு காரியம், எப்பப்பா கனி கொடுப்ப? உன் குணத்தை எப்பப்பா மாற்றுவ? உன் குணம் மாறாத வரைக்கும் என்னால் வர முடியலப்பா. உன் குணம் மாறணும். உன் குணம் மாறினாதான் நான் வர முடியும். ஏன் அப்படின்னா, என்னை போல குணமாற்றம் அடைந்தவர்களை தான் எங்கே கொண்டு போக முடியும்? பரலோகம் கொண்டு போக முடியும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன் என்பது விஷயம் அல்லங்க. நான் 1 மணி நேரம் வேத வாசிக்கிறேன் என்பது விஷயம் அல்லங்க. நான் ஆண்டவருக்காக இவ்வளோ ஊழியங்களை செய்கிறேன்றது விஷயம் கிடையாதுங்க. விஷயம் என்ன அப்படின்னா, கனி இருக்குதா என்பது தான் காரியம். அந்த கனி கொடுக்கக்கூடிய ஜீவியம் நம்ம இடத்துல காணப்படுகிறதா என்பதை சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.